வருக வருக என வரவேற்கிறேன். நான் இன்று பாட இருக்கும் பாடல் மகாகவி பாரதி. மகாகவி பாரதியார் அவர்கள் சுதந்திரத்திற்காக எந்த பணியாற்றினார். நான் ஒரு சர்ச் பண்ணி எல்லாம் எடுத்து பார்த்தேன். சரி, ஓகே, இவரு சுதந்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாடல்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் சுதந்திரம் பெற வேண்டிய என்ன செய்தார்கள் அப்படியெல்லாம் படித்து போயிட்டு சுதந்திர போரில் பாரதியாரின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீடு கொள்ள செய்தது. பாரதி இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களை விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுத்து வகையில் கட்டுரை எழுதினார். இதை கண்ட பிரிட்டிஷ் அரசால் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. பாட்டின் கவிதை மூலம் மக்களை ஒருங்கிணைந்த காரணத்தினால் பாரதி தேசிய கவிஞனாக போற்றப்பட்டார். இவர் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை 1904 ஆண்டுல முதல் 1906 ஆண்டில் உதவி ஆசிரியராக பணியாற்றி ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரை அடைந்தோமே ஒரு பாட்டை சுதந்திர பாட்டை பாடி இது சுதந்திரத்துக்கு வழிவகுத்தவர். அதனால அவருக்காக ஒரு பாடல். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தூக்க மயக்கங்களோ சொற்பனம் தானோ பல தூக்க மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ வானகமே இளவையிலே மரச்சரிவே வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் அல்ல காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் அல்ல காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புறந்தெழுந்து போனதினால் நாளும் போர் கனவோ இந்த நாளும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனத்தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொற்பனத்தானோ பல தோற்ற மயக்கங்களோ காலமின்றி
காட்சியின்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அன்பு குணங்களும் பொய்களோ காலம் என்றேன் ஓர் நினைவும் காட்சியின்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அன்பு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறைவதென்றால் மறைவதெல்லாம் காலமன்றோ நாளும் ஓர் கனவோ நல்ல நாளும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அர்த்த மாயைகளோ உன்னுள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அர்த்த மாயைகளோ உன்னுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ